வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் நம்ம வீட்டிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி கத்திரிக்காய் வறுவல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலில் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா முழு மல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். கடுகெல்லாம் இந்த மாதிரி பொரிஞ்சு உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா வறுத்து முடிச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அதை நைஸாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலா வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு தோலோடு அப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கத்திரிக்காயை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊர் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சேர்க்குறேன். அதில் சுத்தமாக காரம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அது வதக்கியாச்சு. இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துட்டு ஆயிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலரி இறக்குனீங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டிலே நம்ம கத்திரிக்காய் வறுவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.